உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கொங்கு மண்டலத்தில் காவல்துறை தீண்டாமை பார்ப்பதாகவும் சாதிய வன்மம் பார்த்து நடப்பதாக தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பொதுக்கூட்டத்தில் ஆவேச பேச்சு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் பழனி பாபாவும் சமூக நீதியும் என்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்பு பொதுக்கூட்ட மேடையில் வன்னியரசு அவர்கள் பேசுகையில், நினைவு நாளையொட்டி பழனி பாபாவும் சமூக நீதியும் என்கின்ற தலைப்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சமூக நீதி பாதுகாப்பு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மரியாதைக்குரிய தோழர் அப்துல் கையூம் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாநில அமைப்பு செயலாளர் ஃபாரூக் அப்துல்லா அவர்களே, எனக்கு மாவட்ட செயலாளர் தோழர் ஓவியர் மின்னல் அவர்களே, வேலு சிவக்குமார் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலர் தமிழ்முத்து அவர்களே, நகர செயலர் செந்தில்குமார் அவர்களே, வீராசாமி அவர்களே மற்றும் பிரதீப் உள்ளிட்ட தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய சிறுத்தை வள்ளுவன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளே, மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த தோழர்களே, கொங்கு இளைஞர் பேரவையை சேர்ந்த தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய அவருடைய நினைவு நாள். சேலத்திலே விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அங்கே இந்த நினைவேந்தல் பொதுக்கூட்டம் ஒருங்கிணைக்க இந்த பொதுக்கூட்டத்திலே பங்கெடுப்பதற்கான வாய்ப்பை வழங்கிய மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த தோழர்களுக்கும் மரியாதைக்குரிய தோழர் யாக்கூப் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக மாவீரன் பழனி பாபா அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு இயக்கங்கள் எது என்றால் விடுதலை சிறுத்தைகளும் மனிதநேய மக்கள் கட்சியும். தொடர்ச்சியாக நேற்றைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் வட சென்னையில பழனி பாபா அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே பங்கெடுத்தார்கள். விடுதலை சிறுத்தைகளும் மனிதநேய மக்கள் கட்சியும் இரட்டை குழல் துப்பாக்கியை போல இந்த சமூக களத்திலே நின்று களமாடுகின்ற இயக்கங்கள். இரண்டு இயக்கங்களுக்கும் அல்லது இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. இன்றைக்கு தேர்தல் பாதைக்கு இரண்டு கட்சிகள் வந்திருந்தாலும் அதற்கு முன்பு இரண்டு இயக்கங்களுமே தேர்தலை புறக்கணித்த இயக்கங்கள். மற்ற கட்சி தோழர்களாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளை அரவணைத்து இந்த களத்திலே விடுதலை சிறுத்தைகள் களமாட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை முன்னுணர்ந்து எங்களோடு நின்று களமாடிய இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். இன்னைக்கு தேர்தல் பாதையில விடுதலை சிறுத்தைகளுக்கு பிறகு வந்து மனிதநேய மக்கள் கட்சியாக ஒரு கட்சியை உருவாக்கி இதே விடுதலை சிறுத்தைகளும் மனிதநேய மக்கள் கட்சியும் இன்றைக்கு சமூக நீதி களத்திலே இரட்டை குழல் துப்பாக்கியாக இந்துத்துவத்துக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக, RSS சங்பரிவார கும்பலுக்கு எதிராக இந்த களத்திலே நிற்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை என்பது நம்முடைய மரியாதைக்குரிய மாவீரன் பழனி பாபா அவர்களுடைய கோட்பாடு என்பது மிக முக்கியமானது. அன்றைக்கு அம்பேத்கர் இயக்கங்களில் இருந்த சேப்பன் அவர்களா இருக்கட்டும், அதே போல மற்ற இயக்கத்தை சேர்ந்தவர்களோடு அவர் இணைந்து செயல்பட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு இணைந்து செயல்பட்டார். இந்துத்துவத்துக்கு எதிராக, RSS கோட்பாட்டுக்கு எதிராகத்தான் மாவீரன் பழனி பாபா அவர்கள் செயல்பாடுகள் இருந்ததே ஒழிய இந்து மக்களுக்கு எதிராக அவர் செயல்படவில்லை. மிக முக்கியமாக அவர்கள் 97 அவர் ஜனவரி 28 நேற்று பொள்ளாச்சியிலே அவருடைய நண்பருடைய வீட்டுக்கு சென்றுவிட்டு வண்டியில் ஏறும் பொழுதுதான் அவர் படுகொலை செய்யப்படுகிறார். அவருடைய நண்பர் யார் என்றால் பசவராஜ் தனபால் என்று நம்முடைய எழுத்தாளர்கள் அந்த நூலிலே, அவர் கொடுத்த நூலிலே பதிவு செய்கிறார்கள். அப்படி கொலை செய்ய வரும்பொழுது பசவராஜ் தனபால் தடுக்கிறார். ஏன் இப்படி செய்கிறேன் என்று கேட்கும் பொழுது, நீ ஓடிவிடு என்று மிரட்டிவிட்டு இவரை படுகொலை செய்கிற கோடாரியால் குத்தி படுகொலை செய்கிறார்கள். இறக்கும் பொழுது கூட அவர் ஒரு இந்து சமூகத்தில் இருக்கிற ஒருவரை நம்பிதான் அந்த வீட்டுக்கு சென்று விட்டு தான் அவர் வீரச்சாவடைகிறார்.
ஆகவே அவர் உயிரோடு இருக்கும் வரை எந்த தனிப்பட்ட இந்துக்களுக்கும் எதிராக அவர் செயல்படவில்லை. ஆனால் மிக முக்கியமாக அவர் இந்துத்துவத்துக்கு எதிராக, சனாதன கும்பலுக்கு எதிராக அவர் தொடர்ச்சியாக களமாடி வந்தார். பழனி பாபா அவருடைய கொள்கையும் ஒத்த கருத்து தான். பழனி பாபா அவருடைய கருத்து என்ன? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்ன கருதி பேசினாரோ எழுதினாரோ அதைதான் அவர் பேசி எழுதியிருக்கிறார்கள். நேற்றைக்கு முதல்ல தான் நம்முடைய மரியாதைக்குரிய யாக்கூப் அவர்கள் நம்முடைய தோழர்கள் எழுதிய அந்த நூலை கொடுத்தார்கள். அவருடைய வீடியோக்களை இன்றைக்கும் இளைஞர்கள் பார்க்கலாம், இன்றைக்கும் இருக்கின்றது. அவருடைய உரை வீச்சு என்பது அவ்வளவு காத்திரமாக, தெளிவாக, துணிச்சலான உரை. இன்றைக்கு காவல்துறை அண்ணா அந்த சிலைக்கர்களே பேசுவதற்கான வாய்ப்பு, மேடை அமைப்பதற்கு அங்கே அனுமதி இல்லை என்று சொல்கிறார் என்றால், பழனி பாபா அவர்கள் அன்றைக்கு அவர் மேடையில் ஏறுவதற்கு, அவர் மேடையில் அங்கே பேசுவதற்கு அன்றைக்கு காவல்துறை, அன்றைக்கு அரசு எப்படி அவருக்கு நெருக்கடி கொடுத்ததோ, அனுமதி மறுக்கப்பட்டதோ, அன்றைக்கே அவர்கள் 28 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படியான ஒரு நிலை இருக்கிறது என்றால், அதே நிலைதான் நம்முடைய பழனி பாபா அவர்களுடைய பேரை கேட்டாலே இன்றைக்கு அரசு, காவல்துறை அஞ்சி நடுங்குகிறது என்றால், பழனி பாபா என்கின்ற அந்த மகத்தான போராளியினுடைய இருப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வன்முறை செய்யக்கூடிய ஒரு போராளி அல்ல. ஆனால் அவர் இந்த சமூகத்திலே ஒரு மாற்றத்தை, சமூக சீர்திருத்தத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் களமாடியவர். இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளேயே அவர் சீர்திருத்தத்தை அவர் முயற்சி செய்கிறார்கள். நீங்க வட்டிக்கு விடக்கூடாது, மற்ற ஹராம் செய்யக்கூடாது, இஸ்லாம் சமூகத்தை அவர் சீர்திருத்த முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அதற்குள்ளேயே அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்கின்றது. அவர் மீதான அந்த வெறுப்பை உமிழ்கிறார்கள். ஆனாலும் அந்த சமூகத்தை ஒரு சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடுகிறார்கள். சமூகத்திற்கு வெளியே அவர் போராடுகிறார்கள். 1950 அவர் பிறந்தார். 97 அவர் வீரச்சாவடைகிறார். தோழர்களே, ஒரு 19-17 வயதிலே அவர் வந்திருந்தால் கூட ஒரு 25 ஆண்டு காலம் இந்த களத்திலே அவர் களமாடுகிறார்கள். அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்திப்பதாக இருக்கட்டும், அல்லது அன்னை இந்திரா காந்தி அவர்களை சந்திப்பதாக இருக்கட்டும், அவர்களுக்கு செல்லப்பிள்ளையாக இருக்கிறார்கள். இருக்கிறதோ அதே போலதான் இந்து முன்னணி என்று அவர் சொல்லும் பொழுது அதற்கான மறுப்பை, அதற்கான எதிர்ப்பை அன்றைக்கு தெரிவிக்கிறார். பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் கோட்பாட்டு ரீதியாக அதை கப்பல் வாங்குவதில் கூட முரண்பாடு இருந்தது, ஊழல் நடந்ததாக சொன்ன பொழுது எம்ஜிஆர் அவர்கள் பழனி பாபா யார் என்றே தெரியாது என்று சொல்லிவிட்டதாக சொன்னார்கள். ஆனால் அதையெல்லாம் வேறு. ஆனால் கோட்பாட்டு ரீதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு இந்து முன்னணியை அவர் தொடங்கி வைத்த பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்பாட்டு ரீதியாக களமாடியவர் மரியாதைக்குரிய பழனி பாபா அவர்கள். பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அந்த நூல்களை படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காத்திரமான ஒரு எழுத்தாளர், அவர் வெறும் பேச்சாளர் மட்டுமல்ல, அவர் பத்திரிகைகள் நடத்தியிருக்கிறார். புனித போராளி என்று நடத்தியிருக்கிறார், முக்குளம் முரசு என்று நடத்தியிருக்கிறார்கள், அல் முஜாஹித் என்று நடத்தியிருக்கிறார், பத்திரிகை நடத்தியிருக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் என்பவர் மிக முக்கியமாக கோட்பாட்டு ரீதியாக உள்வாங்கி கொண்டாதான் எழுதவே முடியும். பேசுறது அப்படிங்கிறது வேற. ஆனால் ஒரு எழுத்தாளராக அவர் நிற்கிறார் என்றால் முழுமையாக நீங்கள் யாராவது இளைஞர்கள் அந்த நூல்களை படிக்கும் பொழுது, அவருடைய எழுத்துக்களை படிக்கும் பொழுது மிகுந்த தெளிவோடு இருக்கிறார். உள்துறை அமைச்சர் அவர் சொல்லுகிறார், அம்பேத்கர் 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 சொல்றதுக்கு பதில் நீங்க பகவானை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 7 ஜென்மம் புண்ணியம் கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அம்பேத்கர் மீதான வெறுப்பை அவர் அங்கே நாடாளுமன்றத்துக்குள்ளே உமிழ்கிறார். அம்பேத்கர் இன்றைக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்து தந்த தந்தை, அவர் வடிவமைத்த அந்த நாடாளுமன்றத்திற்குள் தான் அவர் நின்று கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்துகின்றார். அதற்கு காரணம், நான் பிறக்கும் பொழுது இந்துவாக பிறந்தேன், ஆனால் சாகும் பொழுது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று பிரகடனம் செய்துவிட்டு இந்து மதத்திலிருந்து வெளியேறியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லோரும் இன்றைக்கு இந்துக்கள் இல்லை என்று அன்றைக்கு காந்தியார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது சொன்னார். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்துக்கள் இல்லை என்று தலித்துகளை அந்த இந்து பட்டியலிருந்து வெளியேற்றியவர்.
4 வர்ணங்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிகுந்த தொலைநோக்கு பார்வையோடு சொன்னார். தலையிலே பிறந்தவன் பிராமணன், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், தொடையிலே பிறந்தவன் வைசியன், காலிலே பிறந்தவன் சூத்திரன். இதுதான் இந்து மதத்தினுடைய மிக முக்கியமான கோட்பாடு. வேட்டையாடப்படுகிறார்கள். இந்த 4 வருடங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று பிரகடனம் செய்துவிட்டு இந்து மதத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அறைகோல் விடுத்தார்கள். அதே போலதான் இந்த 4 வருடங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் இந்து மதத்திலிருந்து வெளியேறுகிறோம் என்று சொல்லி இஸ்லாத்தை தழுவினார்கள் இஸ்லாமியர்கள். ஆகவே அவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். தலித்துகளும் இஸ்லாமியர்களும் இன்றைக்கு எதற்காக வேட்டையாடப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள், மாட்டுக்கறி வைத்திருந்தால் எதற்காக கொல்லப்படுகிறார்கள்? அவர்கள் இந்த வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் உன்னுடைய வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ நான் யாருக்கு அடிமை இல்லை, 4 வர்ணங்களையும் எதிர்ப்பவன் நாங்க. அதான் தலித்துகளை இன்றைக்கும் வேட்டையாடுகிறான். எங்க இருந்து எங்க மண்ணு இங்க வந்து யார் கண்காணிப்பாங்க? எங்க ஊர்ரா, எங்க மண்ணுடா இது? நீ வந்து எங்களை கண்காணிக்கிற, எங்களை நீங்க தீவிரவாதி சொல்ற. இந்தியாவிலே முதல் படுகொலை நடத்தி பயங்கரவாதத்தை நடத்திய தீவிரவாத கும்பல் RSS கும்பல், கோட்சே கும்பல். அந்த RSS வழித்தோன்றல் தான் இன்றைக்கு ஹெச் ராஜா. அந்த ஹெச் ராஜாவுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சனாதனத்தை ஆதரிக்கின்ற சங் பரிவார கும்பலை ஆதரிக்கின்ற அந்த செயல்பாட்டை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல்வேறு வழிகளே செய்கிறார்கள். RSS கிளை அமைப்புகள் நிறைய இருக்கு. RSS கிளை அமைப்புகள் என்னென்ன? ABVP ஒரு கிளை அமைப்பு, பஜ்ரங் தள் ஒரு கிளை அமைப்பு, விஸ்வ இந்து பரிஷத்து கிளை அமைப்பு, நிறைய அந்த கிளை அமைப்பு இருக்கு. எப்படி கன்னடர் தந்தை பெரியார் அவர்கள் எப்படி கன்னடர் என்று அவர் வெளிப்படுத்துகிறாரோ, நாளைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை மராட்டியர் என்று சொல்வார். பாஜகவுடைய செயல் திட்டம் என்ன? அவர்கள் முதன்மையானது இந்து ராஷ்டிரம் தான். இந்து ராஷ்டிரத்தை படைப்பது, ஒரே நாடு ஒரே மொழி. அதற்காகத்தான் இவர்கள் இவ்வளவு வேலையை செய்கிறார்கள். ஒரே நாடு என்பது இந்து ராஷ்டிரம், ஒரே மொழி என்பது இந்தி மொழி. இந்த ஒரே நாடு இந்து ராஷ்டிரத்திற்கு எவையெல்லாம் தடையாக இருக்கின்றன? தேசிய இனங்கள். அவர்கள் அந்தந்த மாநிலங்களுக்கும் அந்தந்த மொழிகளுக்குமான வளர்ச்சி உரிமை குறித்து அவர் பகிர்கிறார்கள், வரையறுக்கிறார்கள். அந்த மொழிகளுக்கான உரிமை என்பது தேசிய இனங்களுக்கான உரிமை. தேசிய இனங்கள் தான் இன்றைக்கு தமிழ் தேசிய இனமாக இருக்கிறது, அங்கே தெலுங்கு தேசியமாக இருக்கிறது, அங்கே மலையாள தேசியமாக இருக்கின்றது. இந்த தேசிய இனங்களுடைய அடையாளங்களை அழித்தொழிக்க வேண்டும் என்றால், அழித்தொழித்தால் தான் இந்து ராஷ்டிரம் அமைக்க முடியும். ஒவ்வொரு மொழியும் வளர்ந்தால் இந்தி மொழி வளராது. அப்படி இந்தி மொழி வளர வேண்டும், இந்து ராஷ்டிரம் வளர வேண்டும் என்றால், அமைக்க வேண்டும் என்றால் தேசிய இனங்களுடைய அடையாளங்கள் அளிக்கப்பட வேண்டும். எதிரி யார்? இந்திய தேசியம், இந்தியம். ஆனால் இங்க இருக்கின்ற சீமான் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அருந்ததியர்களை எதிரிகளாக பார்க்கிறார்கள். இங்கே தெலுங்கர்கள் எதிரி, மலையாளிகள் எதிரி, கன்னடர்கள் எதிரி சொல்கிறார். முதன்மையான எதிரி இந்தியமா தெலுங்கா? தெலுங்கு தேசியமும் தமிழ் தேசியமும் சக கூட்டாளிகள். மேலும் பிரபாகரன் அவருடைய முழுமையான கொள்கை என்பது தேசிய இனங்களுடைய விடுதலை மிக முக்கியமானது. ஒரே நாட்டுக்குள் 2 தேசிய இனங்கள் இருக்க முடியாது என்று சொன்னார். சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக அவர் களமாடினார்கள். சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக ஒருவரும் தன்னை இந்து என்கின்ற அடையாளத்திற்குள் அவர் திரிக்கவில்லை. அவர் தமிழ் தேசிய அடையாளத்தில் என்றால் மதவழி தேசியத்தை உருவாக்கியதில்லை. ஆனால் இங்கே சீமான் முழுக்க முழுக்க மதவழி தேசியத்தை உருவாக்கி இங்க இருக்கின்ற தேசிய இனங்களுக்குள்ள சண்டையை உருவாக்குறார். முதன்மையான எதிரி இந்து ராஷ்டிரத்தை படைக்க வேண்டும் நினைக்கின்ற இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கக்கூடிய RSS சங் பரிவார கும்பலுக்கு அனுசரணையாக ஆதரவாக அவருடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறான். ஆகவேதான் அவன் அருந்ததியர்களை எதிரின்றான். அதிலே அருந்ததியர்கள் யார்? இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள், மண்ணின் மைந்தர்கள். அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். அவங்களே நீ வந்தேரிகள் என்று சொன்னால் உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த மண்ணிலே இருப்பவர்கள் என்ன மாதிரியாக இருக்கிறார்கள்? சாதி கொடுமையிலே அவர்கள் உழன்று கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கின்றேன், புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவர்களை ஏற்காத எவனா இருந்தாலும் அவனுடைய எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சும்மா இன்னைக்கு சொல்லுவான்,
பெரியாரை விமர்சனம் செய்கிறேன் என்கிற பெயரில். பெரியார் மீதான விமர்சனம் என்ன? திராவிடம். திராவிட அரசியலுக்கு யார் தந்தை? பெரியார் அல்ல. 1882 திராவிடர் கழகத்தை உருவாக்கியவர் ரெவரண்ட் ஜான் ரத்னம் அவர்கள். ஜான் ரத்னம் அவர்கள் 1925 தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தந்தை பெரியார் அவர்கள் வெளியேறி திராவிட கழகத்துக்குள் வருகிறார். திராவிட கழகத்தை உருவாக்கியவர் 1882 ரெவரண்ட் ஜான் ரத்னம். அவர் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவர், தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர். அதற்கு முன்பாக அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் திராவிட பாண்டியன் என்ற பத்திரிகையை நடத்தி திராவிட பாண்டியனுடைய பத்திரிகைக்கு துணை ஆசிரியர் இருந்தவர் அயோத்திதாச பண்டிதர். அவருடைய உரிமையாளர் ஜான் ரத்னம் அவர்கள். இருவருமே தாழ்த்தப்பட்ட தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர், ஆதி திராவிடர்கள். இது சீமான் உருவாக்குகின்ற திராவிட வெறுப்பு என்பது ஆதி திராவிடர்கள் வெறுப்பு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நுட்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அவன் வெறுப்பு என்பது தலித்துகள் மீதான வெறுப்பு. குடிப்பெருமை என்கின்ற பெயரில் ஆணவ படுகொலையில் ஆதரிக்கிறார். குடிப்பெருமை என்கின்ற பெயரில் சேர்ந்து கொண்டு இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் அந்த தமிழ் தேசியத்தை சாதி தேசியமாக இந்து தேசியமாக கட்டமைக்கிறான். மிக ஆபத்தானது தோழர்களே, உறவுகளே. மிக மிக நுட்பமாக நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதே நுட்பத்தை தான், இதே வழியைத்தான் மகாராஷ்டிரா மண்ணில நம்முடைய சிவசேனா பால் தாக்கரே ஒரு பாசிச நடவடிக்கையை செய்தார்கள். அதே இன்றைக்கு மகாராஷ்டிரா மண்ணிலே சிவசேனா நிலை என்ன மாதிரி இருக்கின்றது பத்தி தெரியுமா? திருமாவளவர்களை பத்தி தெரியுமா? யாரை பத்தி தெரியும் இவர்களுக்கு? கையில ஏதாவது மாமூல் கொடுத்தா வாங்கிடுவாங்க. கஞ்சா எங்க விற்கிறது அங்க போய் மாமூல் வாங்கிடுவாங்க. எங்களை பார்த்தா ஹச்சஸ் போடுவீங்க, 110 போடுவீங்க, பிடிச்சி ஜெயில போடுவீங்க. இதனால தெரியும், குறிக்கின்ற வேலை தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும் உங்களுக்கு? 110 போடுவீங்க, வாங்க 110 போடுவோம், வாங்க ஹச்சஸ் போடுவீங்க, போடுங்க. என்ன எங்களுக்கு என்ன ஜெயில் தெரியாதா? என்ன எத்தனை வழக்குகளை நாங்க பாக்குறது? இதெல்லாம் ஒரு பழக்கம் உங்களுக்கு? காவல்துறைக்கு, போலீஸ்க்கு, பொறுக்கி போலீஸா இருந்துகிட்டு இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற போலீஸ் பூரா மகாத்தருன்னு முதலமைச்சர்கிட்டே சொல்லிட்டோம். அவ்வளவு சாதி வெறியர்கள். நீங்க தோழர் சொல்றாங்க உட்காந்து ஒரு சேர் இல்ல, முன்னாடி ஒரு சேரை நாங்க வாங்கி கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அவரு மனிதநேய மக்கள் கட்சிகளுக்கு மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் போனாலும் அதுதான் கதி, அதான் நிலைமை. நம்ம போகும்போதே சேரை எடுத்துட்டு போகணும் போல இருக்கு. சேரை எடுத்துட்டு போய் உட்காந்து நம்ம உட்காந்து கால் மேல காலை போட்டு உட்காந்து கையெழுத்து நம்ம போட்டு பெட்டிஷன் போட்டு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பொழப்புடு காவல்துறை காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு நாங்களும் போலீஸ் உட்காந்துக்கிட்டு போலீஸ் அதுக்கு ஒரு வேலை, அதுக்கு ஒரு ஸ்டேஷன், அதுக்கு ஒரு ஃபேன் போட்டுக்கிட்டு நீங்க வந்து சம்பளம் வாங்கிக்கிட்டு வெக்கம் இல்லை, கேவலம் இல்லை. இந்த சமூகத்தில் இன்றைக்கு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காவல்துறைக்கும் சேர்ந்து போராடுகின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். எப்படி என்று ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நாடாளுமன்றத்திலே IAS IPSக்கான சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. அந்த சட்ட திருத்தத்தில் முழுக்க முழுக்க மாநில உரிமைக்கு, மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதுல காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை. முழுக்க முழுக்க NIA என்கின்ற பெயரில், CA என்கின்ற பெயரில் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்ளும். காவல்துறைக்கு அதுக்கு அனுமதி அதிகாரம் இல்லை என்று சட்டத்தை திருத்துகிறார்கள். நாடாளுமன்றத்திலே காவல்துறைக்கு ஆதரவாக உரையாடிய, முழக்கம் எழுப்பிய ஒரே குரல் விடுதலை சிறுத்தைகள் குரல். காவல்துறைக்கு அதிகாரம் வேண்டும் என்று மாநிலங்கள்ல. இதெல்லாம் தெரியுமான்னு தெரியாது. நீ PCR கம்ப்ளைண்ட் போட்டா PCR யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியல. தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்ட சம்பந்தமா தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எல்லாம் படிக்கணும். புரட்சியாளர் அம்பேத்கர் புத்தகத்தை படிங்க, தந்தை பெரியார் புத்தகங்களை படிங்க. இதே நம்முடைய தொகுத்து இருக்கிறாங்க பழனி பாபா அவருடைய புத்தகத்தை படிங்க. பழனி பாபா அவருடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடத்த போறாங்க அப்படின்னா அனுமதி வாங்கும் பொழுது பழனி பாபா பத்தி தெரிஞ்சுக்கணும். பழனி பாபா என்பவர் யார், அவருடைய பின்னணி என்ன, அவர் எதற்காக பாடுபட்டார், எதற்காக செயல்பட்டார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்க பூரா வந்த எல்லாம் துப்பாக்கி வச்சுட்டு தரானுங்க. யாரு? RSS இந்து முன்னணியை சேர்ந்தவன். என்ன வேலை பார்க்கறானுங்க? இந்த மாடு வெளியூர்ல இருந்து மாடு வந்துச்சுன்னா அந்த மாட்டை மடக்கி பிளாக்மெயில் பண்றது. பசுமாடை கொண்டு வந்துட்டோம் சொல்லி ஏதாவது விலங்கு வாரியத்துக்கு அவனுக்குள்ளே வெட்டிக்கிடுவானு, அவனே வந்து தீ வச்சுக்கிடுவானுங்க, அவன் காருக்கு அவனே நெருப்பு வச்சுக்கிடுவான். அதுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு. முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற RSS சம்பரியார் அமைப்புகள் நிறைய பேருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு வேணும். பெரிய தேச பக்தர் போல முழுக்க முழுக்க பொறிக்குங்கிற வேலை தான் இங்க RSS BJP சம்பரியார் கும்பல் செய்யறானுங்க. ஏன்னா இங்க வந்து வேலை பார்க்கறானுங்க.
சமூகத்துக்கு சமூக பதட்டத்தை உருவாக்க, சமூக வெறுப்பை உருவாக்குகின்ற வேலையை செய்கிறார்கள். ஆகவேதான் மீண்டும் சொல்கிறோம், இந்த சனாதனத்தினுடைய அடிப்படையை வேறறுக்க வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியாருடைய கொள்கை. அந்த கொள்கை வழியில் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் தொலையில சமரசம் இல்லாமல் நாங்கள் களமாடுகின்றோம். அந்த களமாடல் என்பது பழனி பாபா அவர்களுடைய தொடர்ச்சியாக இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.